பைபே இது ஒரு ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட். இந்த ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்லாம் ப்ராடக்ட் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்களோ அதை விட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் சேல் பண்ணுறாங்க. உங்களோட ஆர்டரை இன்றைக்கி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கே டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஈஸி ரிட்டர்ன் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய 1000 ரூபாய்க்கு மேலான ஆர்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவும் டெலிவரி பண்ணுறாங்க. இந்த ஆப்பில் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக், விழுப்புரம் டிஸ்ட்ரிக், அப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஆர்டர் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை உடனே ஆர்டர் பண்ணுங்கள். தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் கீ அனிமேஷன் வச்சு இப்போது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரியான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கீ ஃப்ரேமோட ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்னதாக இந்த வீடியோவுக்கான ப்ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புதிதான அதிகாலையோ புகை சூடும். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் என்ன ரேஷியோவில் வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்க்கான ரேஷியோ. ஸோ அடுத்த 3 பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கான ஸ்க்ரீன் ரேஷியோ. ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து பிளாக் கலர் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இப்போ அகைன் கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் வச்சு வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிளுக்கு நானும் ஸ்டார்டிங்கில் பார்த்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இமேஜை டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஃபுல்லாக செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட டியூரேஷனை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 8 செகண்ட் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி என்ன சாங் வச்சு வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். அகைன் வந்து பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் 3ஆவதாக இருக்கக்கூடிய ஸ்கேல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு 721 வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து 800 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 800 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நம்ம சாங் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கான டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் கொடுத்துட்டு அதில் உங்களோட லிரிக்ஸை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்தாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டைப் பண்ணுறதா இருந்தாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சாங் வந்து காப்பி பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் இல்லை யூசி ப்ரௌசர் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன சாங் லிரிக்ஸ் வேணுமோ அந்த சாங் நேம் போட்டு சைடில் தமிழ் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நிறைய வெப்சைட் வரும். அதை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து கூட காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணியாச்சு. மேலே இருக்கக்கூடிய அலைன் ஆப்ஷனும் கொடுத்து ரோபோட்டிக் ரெகுலர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பொறுத்தவரையும் கொஞ்சம் போல்டான ஃபாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ் நான் வந்து 20 வந்து செட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபாண்ட்டோட நேம் வந்து ஜஸ்டிஸ் லீக். ஸோ இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை எவ்வளோ நேரத்துக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ணியிருக்குமோ அந்த அளவுக்கு அதையும் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் கலர் அண்ட் லைட்டில் போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. லாங் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு லிரிக்ஸ் வீடியோ சிம்பிளாக எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எஃபெக்டிவாக எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லாங் ஷேடோ ஆட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி இருக்கும், அதை 100 பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் சைஸ் இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, 8 வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒப்பாசிட்டி 100 கொடுத்தவொடனே உங்களோட அந்த ஷேடோ பார்த்திங்க அப்படின்னா டார்க்காக தெரியும். ஸோ அதோட சைஸை தான் இப்போ நம்ம வந்து கம்மி பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிள் இருக்கும். ஆங்கிள் வந்து 125 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த லாங் ஷேடோ வந்து சின்னதாக ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் அகைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சைடில் வந்தீங்க அப்படின்னா பிளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மோஷன் பிளர் இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வேல்யூஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் எந்த ஒரு லிரிக்ஸ் வீடியோ கீ அனிமேஷன் வச்சு பண்ணாலும் அதில் மோஷன் பிளர் எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட்டை அது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகும். ஓகே. இப்போ டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லையா. அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய குட்டி ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி அகைன் அந்த டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டில் எடிட் ஆப்ஷன் இருக்கும். டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட்டில்
ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஃபாண்ட் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஃபாண்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னா லெமன் மில்க் அப்படின்ற ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதோட சைஸை நல்லா சின்னது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து எப்படி செட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட சாங்கை வந்து ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களோட லிரிக்ஸ் எந்த இடத்துல முடியுது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு நேரம் ஸ்டாப் பண்ணி இங்கே புக் மார்க் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ சைடில் ஐக்கான் வந்து கொடுக்குறேன். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து மார்க் ஆகும். ஸோ இதான் புக் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மார்க் பண்ணுறது இது. ஸோ அகைன் ப்ளே பண்ணுங்கள். அடுத்து எந்த லிரிக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லிரிக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ரெண்டு டெக்ஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ என்கிட்ட எத்தனை லிரிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 லிரிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ரெண்டாக. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அகைன் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எந்த இடத்துல முடியுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி செகண்ட் லிரிக்ஸ் ஆரம்பிக்குது இல்லையா அதுக்கு நேராக முன்னாடி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி உங்களோட லிரிக்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சுட்டு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து ப்ரௌன் கலரும் இன்னொன்றுக்கு வந்து ஒயிட் கலரும் ஸோ இது மாதிரி நான் வந்து செட் பண்ணிவிட்டேன். நீங்களும் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து கீ ஃப்ரேம் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அதோட ஸ்பீடை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த லிரிக்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம பேக்ரவுண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த ஆப்ஷன் தான் அது. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி அனிமேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ சைடில் பாருங்கள் குட்டியாக டைமண்ட் சிம்பிள் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை தான் கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பர்டிகுலர் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த வேல்யூ வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வச்சு நீங்கள் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீ ஃப்ரேம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் மிடில் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும் மொத்தம் 3 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வேல்யூ நீங்கள் எவ்வளோ செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 512 இருக்கும். அதை வந்து 210 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், 3வது கீ ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், அந்த கீ ஃப்ரேம்லேயும் 512 இருக்கும். அதை வந்து 210 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்கிற கீ ஃப்ரேமில் கை வைக்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன அனிமேஷன் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு சின்னதாகிறன்ட்டு பெருசாகி அகைன் சின்னதாகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இதை ப்ளே பண்ணக்குள்ளே பாருங்கள் டக்குன்னு சின்னதாகிட்டு பெருசாகுது, அப்புறம் அகைன் சின்னதாகிடுது. ஸோ இதை தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். அகைன் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேல் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கீ ஃப்ரேம் இருக்கு இல்லையா 1 and 2 அதுக்கு நடுவில் வந்து டைம் லைனை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நான் எப்படி வச்சுருக்கணும் அந்த ஒயிட் கலர் லைன் அப்படி வச்சுட்டு கீ ஃப்ரேம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கிராஃப் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த லெஃப்ட் சைட் கார்னர் இருக்கு இல்லையா இதான் வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம். ஸோ இந்த சைடு ரைட் சைடு இருக்குது பாருங்கள் அதான் செகண்ட் கீ ஃப்ரேம். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிராஃப் சின்னதாக க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கீ ஃப்ரேமுக்குள்ளே நடுவில் நடக்குது இல்லையா அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸ்பீடை. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்லேயே டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து பெருசாகணும் அப்படின்னு நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் இருக்குது பாருங்கள் சின்னதாக ரவுண்டாக, அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் அதிக ஸ்பீடில் வைக்கணும். ஸோ டாப்பில் வச்சுன்னா ஹை வேல்யூ, கீழே வச்சுன்னா ஸ்லோ வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து உள்ளே என்ட்ரு ஆகிடும். மிடில் பாருங்கள் எதுவுமே சேஞ்சஸ் நடக்கலை, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்லேயே சைஸ் வந்து பெருசாகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் நான் அகைன் ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணக்குள்ளே பாருங்கள் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்லேயே டெக்ஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. ரெண்டாவது கீ ஃப்ரேமில் எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. அகைன் 3வது கீ ஃப்ரேமுக்கு டைம் லைன் மூவ் ஆகக்குள்ளே தான் டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து சின்னதாகுது. இருக்கக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் கீ ஃப்ரேம், ரைட் சைடு இருக்கக்கூடிய லைன் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கீ ஃப்ரேம். ஸோ அதுக்கு நடுவில் நீங்கள் எப்படி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கர்வை வந்து ஆப்போசிட்டாக நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஹை ஸ்பீடில் வந்து அது வந்து மூவ் ஆகும். அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் டெக்ஸ்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், மிடில் நார்மலாக இருக்கும், எண்டில் வரக்குள்ளே அகைன் சின்னதாகும். ஸோ இதான் இப்போ நம்ம பண்ண அனிமேஷன். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான், யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த லிரிக்ஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3 கீ ஃப்ரேம் வச்சு ஈஸியாக நீங்களும் உங்களோட டெக்ஸ்ட்டை அனிமேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு ஸ்கேல் ஆப்ஷன் போங்க. அது சேம் மெத்தடில் 3 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ 3 கீ ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்
ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதில் அந்த டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து நல்ல பெருசாக நீங்கள் வந்து செட் பண்ணணும். எவ்வளோ வந்து செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 வந்து செட் பண்ணணும். அதே மாதிரி 3வது கீ ஃப்ரேம்லேயும் ஸ்கேல் வேல்யூ வந்து 2000 வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் அகைன் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்லேயே இருக்கும் பாருங்கள். டெக்ஸ்ட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட்டாகவே இருக்காது. பெருசாகிட்டு சின்னதாகிட்டு அகைன் பெருசாகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம அந்த அகைன் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த தடவை நம்ம இங்கே வந்து எடிட் பண்ண போகிறது இல்லை. ஆல்ரெடி நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு, அதில் இருக்கக்கூடிய கர்வு அதாவது கிராஃபியை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 1 and 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய கிராஃப், ஸோ நீங்கள் அப்படி தான் வந்து காப்பி பண்ண முடியும். ஸோ 1 and 2க்கு நடுவில் டைம் லைனை நிறுத்திட்டு இங்கே கிராஃப் ஓப்பன் பண்ணி கீழே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி கர்வ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ 2வது சின்ன டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டில் கீ ஃப்ரேம் 1 and 2க்கு நடுவில் அகைன் வந்து இங்கே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து மூவ்மெண்ட்லேயே இருந்திருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் உள்ளே ஸ்லோவாக வந்துருச்சு, ஃபஸ்ட்டுலேயே வந்துருச்சு. ஸோ அதாவது சைஸ் வந்து நார்மலாக வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஒரே இடத்துல நிற்கிது. 2வது கீ ஃப்ரேம் தாண்டி போகக்குள்ளே தான் அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நம்ம வந்து கிராஃப் ஆட் பண்ணலை. ஸோ அகைன் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேலில் போயிட்டு 2, 3க்கு நடுவில் இருக்கக்கூடிய கிராஃபை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த சின்ன டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ண உடனே டைம் லைனை வந்து 2வது கீ ஃப்ரேமுக்கும் 3வது கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் நீங்கள் நிறுத்தணும். ஸோ நீங்கள் சும்மா வந்து கிராஃபை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. நம்ம எதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல போயிட்டு தான் நீங்கள் வந்து கிராஃப் செலக்ட் பண்ண முடியும். ஸோ காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணக்குள்ளே இங்கே கீழே அந்த கிராஃப் வந்து கர்வ் இருக்குது இல்லையா, அதை வந்து பாருங்கள். ஸோ அந்த வளையுது இல்லையா கிராஃபு, அந்த இடத்துக்கு நேராக தான் உங்களோட டெக்ஸ்ட்டில் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கர்வு எந்த அளவுக்கு நம்ம வளைச்சி வைக்கிறோமோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிற வரையும் ஸ்பீடு வந்து எதுவுமே ஆகாது. நார்மலாக ஒரே இடத்துல ரெஸ்ட் ஆகி நிற்கும். கர்வு வளையிற இடத்துல தான் உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் நான் இதை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா என்ன நடக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் உங்களோட கிராஃப் வச்சு நீங்கள் கீ ஃப்ரேமோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து சொல்லியிருக்கேன். நான் இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் இருக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து அனிமேட் பண்ணணும். இதே மாதிரி உங்களோட டெக்ஸ்ட் எல்லாத்துலேயும் கீ ஃப்ரேமும் கிராஃபும் வந்து ஆட் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அகைன் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் ப்ராஜெக்ட் ஃபைலில் இருக்கக்கூடிய லென்ஸ் ஃப்ளர் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு லைட்டன் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே அந்த பேக்ரவுண்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா சன் இமேஜ் இருக்கும். ஸோ சின்னதாக இருக்கும், அதை தான் நம்ம வந்து அகைன் செட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு ஸ்கேல் வேல்யூ வந்து 580 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த இமேஜோட டியூரேஷனை லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நான் எப்படி ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வரனோ அது மாதிரி கொண்டு வந்துடுங்க. சாங்குக்கு மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. அகைன் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு இப்போது இன்னொரு கட் பண்ண பிஎன்ஜி இமேஜ் வந்து ப்ராஜெக்ட் ஃபைலில் கொடுத்துருப்பேன், அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதோட டியூரேஷனையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணோம் இல்லையா, 800 வந்து செட் பண்ணியிருப்போம். அதே வேல்யூ இந்த பிஎன்ஜி இமேஜுக்கும் செட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எதுக்காக இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் வந்து க்ளோ ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோங்க, அகைன் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து சன் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த லைட் ஃப்ளேர் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் எஃபெக்ட் இருக்கும். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஃப்ளிக்கர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து 10 கொடுத்துருங்க, ஸ்ட்ரென்த்தை வந்து 20 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சன் வந்து க்ளோ ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.